வணக்கம், நான் உங்கள் தீபன். இந்த வீடியோவில் நீட் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க 2 டிசம்பர். எல்லோரும் ரொம்ப ஆவலாக போய் இன்றைக்கி ஆக்சுவலாக 4 o'clock தான் அது ஓப்பன் ஆணுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஒரே ரஷ் ஆகிடுச்சு, சர்வர் வந்து பிஸியாகி போயிட்டு. நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இன்ஃபர்மேஷன் இதாகிட்டு சுற்றிட்டு அப்படியே நின்று சேம் இன்ஃபர்மேஷனை திருப்பி கேட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகாமல் நின்றுருக்கு. மோர் ஓவர் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் இப்போ. ஸோ ஆஸ் பர் த ஷெட்யூல்டு திங், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 2 டிசம்பர் ஆரம்பித்தாச்சு, 31 டிசம்பர் வரைக்கும் உண்டு. மோர் ஓவர் இந்த எக்ஸாமினேஷன் பென் அண்டு பேப்பர் பேஸ்டு தான். இடையில கூட உங்களுக்கு ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இல்லை பென் அண்ட் பேப்பர்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மோர் ஓவர் இந்த அட்மிட் கார்டு வந்து 27 மார்ச்சில் கொடுத்துருவாங்க. நம்ம ஆன்லைனில் போய் பிரிண்ட் எடுத்துக்கணும். எக்ஸாம் டேட் வந்து 3 மே. ஸோ ஒரு மாதம் ஒரு நாளில் ரிசல்ட்டே வந்துடும். ஜூன் மாதம் 4 அன்றைக்கி ரிசல்ட். இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உடனே இன்றைக்கி 2ஆம் தேதி அப்ளிகேஷன் சர்வர் வந்து ஓப்பன் ஆனோடனே எல்லோரும் ரஷ் அப் ஆகி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சர்வரே அப்படியே அஸ்தமிச்சு போய் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அது எக்ஸீட் ஆகிடும் இந்த பர்டிகுலர் டைமில். அப்போ என்ன ஆகும்னா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரே நேரத்தில் கொண்டு போய் அதில் இது பண்ணும்போது சர்வருக்கு வந்து ஹேங் ஆகி போயிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறத விட ஒரு 3 days ஆர் 4 days வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுறது நல்லது. ஏன் அப்படின்னா, ஒன்று சர்வர் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கூடுதலாக போய் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நார்மலாகிடும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸிங் அட் த சேம் டைம் கொஞ்சம் கம்மியாகிடும். மோர் ஓவர் அதில் ஏதாவது ஃபார்மில் ஏதாவது எரர்ஸோ இல்லை கரெக்ஷனோ இருக்கும் போது அது வந்து இப்போயே எல்லோரும் போய் இது கொடுத்துருவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிடுவாங்க நாளைக்கும் நாளான்னைக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 3 or 4 days கழித்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் மோர் ஓவர் அப்ளிகேஷன் போட்டவங்கள்ட்டெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு ப்ராப்பராக போயிருக்கும், சில பேருக்கு வந்து சுற்றிகிட்டே நிற்கும் உள்ளர போகாமல், பிகாஸ் ஆஃப் சர்வர் பிஸி ஆர் இவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சரி, இப்போ நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்துட்டிங்க. எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா, வெப்சைட் NTA-NEET.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா யூ கேன் see these. எப்படி தான் NTA வெப்சைட் இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே நான் சொல்கிறத நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஹியர் இந்த வெப்சைட் போனோடனே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஐக்கான் லெஃப்ட் டாப்பில் இருக்கும். செகண்ட் வந்து கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஐக்கான். தேர்டு வந்து ஃபர்காட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் நம்பர். இந்த 3 தான் ஐக்கான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போய் கிளிக் பண்ணிட்டு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ரூபா பேமெண்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஒரு 15 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மென்ஷன்ட் எபோவ் அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீட் டு அப்ளை ஆன்லைன் நீட் 2020 அப்படின்னு இந்த சிவப்பு கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் த பேஜ். இப்போ இந்த பேஜ் வந்து விஷுவலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே என்னென்ன என்டர் பண்ணணும்னா நேமு, மதர் நேம், ஃபாதர் நேம் அண்டு கேட்டகரி, ஓபிசியா பிசியா அதை ப்ராப்பராக என்டர் பண்ணணும். நீங்கள் கேட்டகரி மென்ஷன் பண்ணுறது SC STலாம் ரொம்ப ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் சீட்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது, மார்க்ஸ் வேறு அவங்களுக்கு இதாகும். அதனால் ஸோ யூ மஸ்ட் என்டர் த கேட்டகரி இன் வெரி கேர்ஃபுல் வே. அண்ட் நெக்ஸ்ட் திங், பர்சன் இஸ் வித் டிசபிலிட்டி ஆர் நாட், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி அண்ட் 15% ஆல் இந்தியா கோட்டா. ஸ்டேட் என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு. ஸோ அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். ஓட்டர் ஐடி உங்களுக்கு 17 இயர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடச்சிருக்காது, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆதார் ஐடி கொடுத்துருங்க, அது பெஸ்ட்டு. கடைசி 4 நம்பர் ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடது என்ட்ரி ஆகிடும். நீங்கள் அந்த ஆதார் கார்டில் லாஸ்ட்டு 4 நம்பரை கொடுக்காமல் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோடதே எடுத்துக்காது, திருப்பி இதிலே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் நேமை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் மொபைல் நம்பர், ப்ராப்பரான கரெக்டான எக்ஸாக்டான மொபைல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் இமெயில் ஐடி.
அப்பாவோ இல்லை நீங்களோ தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை கொடுங்க. அதேமாரி ஆஸ் யூஷுவல் மொபைல் நம்பரும் அதேமாரி கொடுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், அம்மாவோடதோ. அண்டு ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி இன்னொரு இமெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து கண்டிஷன் கிடையாது. ஒரு இது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும், ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி. ஆனால் இன்னொன்று கொடுக்கணும் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் மோர் ஓவர் இங்கே செக்யூரிட்டி பின் காட்டுவாங்க. இந்த செக்யூரிட்டி பின் வந்து ரொம்ப நாளையே ஜென்ரேட் ஆகி நீங்கள் மெதுவாக ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உள்ளர போகாது. அப்போ என்ன பண்ணணும்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி பின்னை இன்னொன்று பின்னாக காட்டும். அதை நீங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன், ரெண்டாவது பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு, வெரிஃபிகேஷன் வந்து ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷ்னலாக ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்த மாதிரி. இந்த அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி எழுதி வச்சிங்க கீழே. இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். அப்புறம் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் என்னென்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் நம்ம தம்பு இம்ப்ரெஷன் வந்து லெஃப்ட் சைடு லெஃப்டில் இருக்கக்கூடிய தம்பு, அந்த லெஃப்ட்டு தம்பு வந்து இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். அண்ட் மோர் ஓவர் யுவர் சிக்னேச்சர். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் இது பண்ணாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று லெஃப்ட்டு தம்பு, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அண்டு இந்த தம்பு இம்ப்ரெஷன் இதெல்லாம் ஏன் இப்போ அடிஷ்னலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஃப்ராடு தனம் பண்ணுறாங்களே. ஸோ அதனால் இப்போ வந்து அதிகமாக இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆள் மாறாட்டம்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. லெட் அஸ் see எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த எக்ஸாமினேஷனை. மோர் ஓவர் இப்போ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த பிறகு இந்த அப்ளிகேஷன் நம்பரில் கிளிக் ஹியர் டு லாகின்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம முன்னாடியே ஃபஸ்ட் எடுத்தோடனே பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பரையும் ஒரு இதில் எழுதிக்கிங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணும் போது என்னென்னா லாகின்ல அந்த பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் நம்பர் ஏற்கனவே இருக்குது, பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜு கிட்டத்தட்ட 4 இது தான். ஒன்று அப்ளை ஆன்லைன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு. இப்போ நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணோம். அப்புறம் பே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ளிகேஷன் சரண்டர் ஆகிட்டுனா ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். மோர் ஓவர் நம்ம பணம் கட்டின ப்ரூஃபையும் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப பத்திரமா. 2 விஷயமும் எசென்ஷியல். இப்போ அப்ளை ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போயே சில பர்சனல் டீட்டெயிலாம் நம்ம கொடுப்போம், ஆதார் நம்பரு இதெல்லாம். ஸோ அந்த டீட்டெயிலாம் ஆல்ரெடி கொடுத்ததுனால அதெல்லாம் அப்படியே வந்துடும். அதோடு சேர்த்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்து ரொம்ப முக்கியம், கரெக்டாக கொடுக்கணும். சூஸ் த மீடியம் ஆஃப் கொஷின். இப்போ சில பேர் வந்து தமிழ் மீடியம் எழுதுவீங்க, அப்போ அவங்க யூ ஹாவ் டு செலக்ட் தமிழ். செலக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தமிழ் கிளிக் பண்ணுங்கள். அல்லது இங்கிலீஷில் தானா இங்கிலீஷை கிளிக் பண்ணுங்கள். 11 லாங்குவேஜஸ் வரையும் அலௌடு. அண்ட் மோர் ஓவர் ஹியர் சிட்டி, சாய்ஸ் ஆஃப் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 4 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ப்ரியாரிட்டி, 3rd ப்ரியாரிட்டி, 4th ப்ரியாரிட்டி, இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சாய்ஸ் ஆஃப் சிட்டி வரைக்கும் ஃபஸ்ட்டு டீட்டெயில். அதுக்கு அடுத்தது அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரிசீவ் பண்ணுவாங்க. 10th அகாடமிக் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, படித்த ஸ்கூல் என்ன, அதனுடைய அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வாங்குவாங்க. என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது 10th ரோல் நம்பர் கேட்பாங்க இங்கே. ஸோ அதுவும் வெரி எசென்ஷியல். நெக்ஸ்ட் திங் கிளாஸ் 11th ஆர் ஈக்குவலண்ட். இதில் பார்த்தீங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அப்புறம் அதோட பிளேஸு, லொக்கேஷன், இது எல்லாமே டீட்டெயில் அதே மாதிரி கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் அகாடமிக் டீட்டெயில் ஆஃப் +2 முடிச்சுட்டு இது பண்ணியிருப்பாங்களே அவங்களாம் டீட்டெயில்ஸ் வந்து மார்க் வரையும் கொடுக்கணும். ஹியர் யூ கேன் சி இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜின்னு இருக்கு இல்லையா. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட மார்க்ஸை வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ 12th முடிச்சுட்டு எழுதுவாங்களா நீட் ரிப்பீட்டர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி மார்க்ஸ் வந்து தெரியும், அவங்கெல்லாம் இதில் என்ட்ரு பண்ணலாம். இப்போ +2 வந்து இப்போ தான் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இன்னும் மார்க் வந்திருக்காது. ஸோ நோ நீட் டு
give the marks. அப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ இந்த அகடமிக் டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ண பர்சனல் டீட்டெயில்ஸ், அகடமிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாண்டர்ட் அதை நம்ம இது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். ஹியர் என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அது 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். எல்லாம் இந்த கேபி சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கணும். அது எப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண பிறகு ப்ராப்பராக தெரியும் போது அந்த சைஸை வந்து நீங்கள் குறைச்சி பிக்சல் கம்மி பண்ணி அந்த சைஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், சேவ் பண்ணி. அப்போ ஒரு இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ 10 கேபிலேருந்து 200 கேபி, இது வந்து 4 to 30 சிக்னேச்சரு. அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 10 to 50, 100லேருந்து 300 10th கிளாஸ் 10th சர்டிஃபிகேட்டு. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 50லேருந்து 300 கேபி. இந்த சைஸில் இருக்கிற மாதிரி அதை நம்ம பிக்சலை கம்மி பண்ணி அந்த இது கரெக்ட் பண்ணோம்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் போடுங்க. அண்ட் மோர் ஓவர் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல் அப்படின்னா 1500 ரூபா, இடபிள்யூஎஸ் கோட்டா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆர் ஓபிசி அப்படின்னா ஒரு 100 ரூபா கம்மி, 1400 ரூபா. அண்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்குலாம் வந்து 800 ருபீஸ். இதுதான் வந்து இப்போதைக்கு ஃபீயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம்லாம் வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் மாற்றிருக்காங்க கொஞ்சம் பேட்டர்ன். இதெல்லாம் பணம்லாம் பேமெண்ட் கட்டும் போது நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த கார்டோட இதெல்லாம் வச்சுக்கணும். மோர் ஓவர் எந்த அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ அல்லது ஆன்லைன் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது ப்ராப்பராக அந்த கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டினுடைய இதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர் என்கிரேவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிங்க. அப்போ தான் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் கட்டியிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வாட் எவர் இட் இஸ் யூ கேன் யூஸ் தீஸ். அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பணம் நல்லா சென்ட் ஆன பிறகு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிகிட்டே நிற்கும் பணம் சென்ட் ஆகாமல். சரின்ட்டு திருப்பி நம்ம அடுத்த இது போட்டு சென்ட் பண்ணியிருப்போம், அதை அங்கேயும் வெட்டிடும். ஆனால் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருக்காது, 2வது தடவையும் வெட்டும், அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியும் இந்த டயத்தில் நல்ல டிராஃபிக் இருக்கிற டயத்தில் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும், அப்போ பண்ணுங்கள். மோர் ஓவர் ஆதார் கார்டில் நம்மளோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இப்போ ப்ரெசன்ட் டே ஃபோட்டோகிராஃப்ஸ் மாதிரியே இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இல்லை சின்ன பிள்ளையில் எடுத்த இதாக இருக்கும் பட்சத்தில் ஃபேஷியல் சேஞ்சஸ் வந்து இருக்கும் நிச்சயமாக. அவங்களாம் வந்து அந்த ஆதார் கார்டு இதில் போய் ஃபோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது நிச்சயமாக அந்த ஆதார் கார்டோட ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்டல் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அது ரெண்டுத்தையுமே வச்சு உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உள்ளார அனுப்புவாங்க. ஏன்னா ஆள் மாறாட்டம் நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால் ஸோ ப்ராப்ளம் இஸ் தேர். அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். திஸ் ஆர் ஆல் த திங்ஸ். தேங்க்யூ. இதை ப்ராப்பராக பண்ணி அப்ளிகேஷன் போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.